இப்போ சுஷுப்தியில் நாம் பிரம்மனோட மர்ஜ் ஆகிறோம், பிரம்மனாகவே இருக்கோம். அப்புறம் மறுபடியும் காத்தால் எழுந்து நான் ஜீவாத்மா அப்படின்னு என்ன சொல்லிக்கிறேன். இதை ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, தேனி இருக்கு இல்லையா, ஹனி பீ, அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஸோ ஹனி பீ என்ன பண்ணுறது, போய் ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பூவாக போய் நிறையா அந்த தேனெல்லாம் கலெக்ட் பண்ணின்னு வருது. அப்போ அந்த தேனியால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும்? ஜஸ்ட் அ ட்ராப் ஆஃப் ஹனி தான் கலெக்ட் பண்ண முடியும். இப்போது டிஃப்ரெண்ட்டு ட்ரீஸ்க்கு போகும், டிஃப்ரெண்ட்டு ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஒன்று ஒரு ட்ராப்லெட்டை எடுத்துகிட்டு வரும். இப்போ தேன் அப்படிங்கிற ஒரு ஜெனரிக் நேமை நாம் கொடுத்தாலும் அந்த ஒரு ட்ராப்லெட்டுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த செடி அது அந்த மரத்தை பொறுத்து அதனுடைய டேஸ்ட் மாறும், அதனுடைய டெக்ஸ்சர் மாறும், அதனுடைய கலர் மாறும், அதெல்லாமே மாறும். அப்போது சில ட்ராப்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கலாம், சிலதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கலாம், சிலது கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக இருக்கலாம். ஸோ இப்படி இந்த டிஃப்ரென்சஸ்லாம் எப்போ நம்மளால் பார்க்க முடியும்? அந்த செடியிலேயே மெயின்டைன் ஆகிற வரைக்கும் இந்த டிஃப்ரென்சஸை எல்லாம் நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த தேன் எல்லாம், அந்த தேனி எல்லாம் ஒரு ட்ராப்பாக எடுத்துன்னு ஒரு இடத்துல கரெக்டாக ட்ராப் பண்ணுறதில்ல, அப்போ எல்லா தேன் ட்ராப்லெட்ஸும் என்ன ஆகிடுறது, மொத்தமாக இப்போ மிக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் எந்த தேன் ட்ராப்பு எந்த மரத்துலேருந்து வந்தது அப்படின்னு இப்போ நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா? ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துல இப்போது மரிஜ்டு. அது மாதிரி ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த ஒரு தேன் ட்ராப், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் என்னது, ஒரு தேன் துளி அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் என்ன இருக்கு, ஒரு தனித்துவம் ஒருத்தருக்கும் இருக்கு. எப்போ அந்த தனித்துவம் வெளிப்படும்? நம்மளுடைய ரியல் ஃபேஸ் எப்போ எல்லாருக்கும் தெரியும்? ஜாக்கிரத் அவஸ்தாவில் தான் நம்மளுடைய தனித்துவம் தெரியும். சப்போஸ் தூங்கி போயிட்டோம்னா எல்லா டிஃப்ரென்சஸும் அந்த இடத்துல ரிசால்வ் ஆகிறது, இண்டிவிஜுவாலிட்டி அங்கே போயிடுறது. அப்போ இந்த இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா ஒரிஜினல் நேச்சரோட மர்ஜ் ஆகிற வரைக்கும் தான் இந்த இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்ஸ் நாம் சுஷுப்திக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், பரமாத்மாவோட மர்ஜ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் எதுவும் அந்த இடத்துல இல்லை. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தார் டீச்சர்? தேன் துளிகள், ஹனி ட்ராப்ஸ். இப்போ ஒவ்வொரு துளியும் வேறு வேறு மரத்துலேருந்து கொண்டு வரப்படுறது. அப்போ இந்த ஒரு தேன் துளிக்கும் என்ன இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் டேஸ்டானது இருக்கும், டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம், இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எது வரைக்கும் மெயின்டைன் பண்ணப்படுறது அப்படின்னா, அதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். மிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த இண்டிவிஜுவல் ஹனி ட்ராப்பை எடுத்து டிஃப்ரென்ஷியேட்லாம் இப்போ பண்ண முடியாது. ஸோ யதா சோமிய மது மதுகிருதோ நிஸ்திஷ்டந்தி. மதுகிருதா அப்படின்னா தேனீக்கள் அப்படின்னு அர்த்தம். ஹனி பீஸ் அதுதானே பண்ணுறது, ஹனியை பண்ணுறது இல்லை, அதனால் மதுகிருதா அப்படின்னு அதுக்கு பேர். நிஸ்திஷ்டந்தி அப்படின்னா கலெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். மதுகிருதா மது நிஸ்திஷ்டந்தி, தேனீக்கள் தேனை கலெக்ட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லேருந்து அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புஷ்பேபியா மதுகிருதா மது நிஸ்திஷ்டந்தி, வேறு வேறு ஃப்ளவர்ஸ்லேருந்து வேறு வேறு விருட்சங்கள்லேருந்து அது கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு போட்டு. நானா
அத்யயானாம் ரிக்ஷானாம் ரசான். நானானா டிஃப்ரெண்ட், ரிக்ஷானாம்னா பிளான்ஸோட, ரசான் ரசான்னா தான் அந்த ஜூஸ், அந்த ஹனி. அத்யயானாம் அப்படின்னா வேறு வேறு டைரக்ஷனில் இருந்துன்னு அர்த்தம். அத்யயானாம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், நானா திக்கு, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பிளான்ஸோட ஹனியை இந்த தேனீக்கள் கலெக்ட் பண்ணுறது. சமவஹாரம் அப்படின்னு சொன்னால் கம்பைன் பண்ணுறதுன்னு அர்த்தம், எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறது. அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ட்ரீஸ்லேருந்து ஹனி ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து, இப்போ இந்த தேனியெல்லாம் என்ன பண்ணும், எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு பிளேஸில் ட்ராப் பண்ணும் இல்லையா. அப்போ நேச்சுரலாக அந்த இடத்துல என்ன நடக்கிறது, மிக்சிங் ஆனது நடக்குது, சமவாகாரம் நடக்கிறது. அப்படி மிக்ஸ் ஆனவுடனே அது என்ன ஆகிடுறதான், ஏகதாம் ரசம் கமயந்தி, ஒரே ரசமாக அது ஆகிடுறது, ஒரு யூனிஃபைடு மிக்சராக அது ஆகிறது. ஒன்ஸ் அது வந்து இப்போ மிக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது, தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அந்த தேன் ட்ராப் வந்து மிஸ் பண்ணிடுறது, லூஸ் பண்ணிடுறது. ஸோ ஜீவபாவ அந்த இடத்துல இல்லை. அதனால் நமக்கு தூங்கும் பொழுது நோ சம்சாரா. ஜீவபாவா போகும் பொழுது சம்சாரம் இருக்கிறது இல்லை. பட் அது எப்படி இருக்குன்னா டெம்பரரியாக இருக்குது, மறுபடியும் முழிச்சுக்கும் பொழுது ஜீவபாவா வந்துடுறது, அதனால் சம்சாரா ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த ஜீவபாவா பர்மனெண்ட்டாக போயிடுதுன்னா சம்சாரா இருக்காது. ஸோ அகெயின் இதே விஷயத்தை நெக்ஸ்ட் மந்திரத்தையும் கண்டினியூ பண்ணுறார். மந்த்ரா நம்பர் 6.9.2. ते यथा तत्र न विवेकं लभन्ते अमुष्याहं वृक्षस्य रसः अस्म्यमुष्याहं वृक्षस्य रसः अस्मीत्येवमेव खलु सौम्य इमाः सर्वाः प्रजाः सति सम्पद्यन विदुः सति सम्पद्यामः इति. ते यथा तत्र न विवेकं लभन्ते. தே அப்படின்னா இந்த இடத்துல இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஹனி ட்ராப்லெட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தே அப்படின்னா தேன் துளிகள். இப்போது உபனிஷத்து என்ன பண்ணுறது, அந்த ஹனி ட்ராப்லெட்ஸை லிவிங் பீயிங்ஸாக இமேஜின் பண்ணிக்க சொல்கிறது நம்மளை. ஆக்சுவலி அது ஜடம், ஆனால் நம்மளை வந்து அது ஒரு சென்ஷியன்ட் பீயிங்காக இமேஜின் பண்ணிக்கோன்னு சொல்கிறது. இப்போ நம்ம வேவ் எக்ஸாம்பிளில் சொல்லுவோம்ல, வேவ் வந்து பேசிட்டுனா அப்படின்னா என்ன இமேஜின் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரியே இப்போது இந்த ஒரு ட்ராப்லெட்டையும் நாம் வந்து ஒரு சென்ஷியன்ட் பீயிங்காக இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒன்றொன்றும் வந்து வேறு வேறு பிளான்ட்லேருந்து எடுத்துட்டு வரப்பட்டது அப்படிங்கிறது அதுக்கு இப்போ தெரியலையா. அந்த மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ராப்லெட்டும் நான் வந்து இந்த ட்ரீலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியலை. அந்த நாலேஜ் அதுக்கு இல்லை. விவேகம் ந லபந்தே, அந்த அறிவு அதுக்கு இல்லை. தத்ர அப்படின்னா அந்த இடத்துல, அங்கே. ஸோ இதை வந்து தேன் துளி வந்து இப்போ பேசுகிற மாதிரி நாம் போட்டுக்கணும். ஸோ இன்வெர்டட் கமாக்குள்ளே போட்டுக்கணும். அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசஹா அஸ்மி. அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசஹா அஸ்மி அப்படின்னா அமுஷ்ய விருக்ஷம் அப்படின்னு சொன்னோன்னா பிலாங்கிங் டு ஒன் பர்டிகுலர் பிளான்ட், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்த ஒரு குரூப்பை சேர்ந்த ஒரு பிளான்ட். ஸோ இது வந்து இந்த தேன் துளி வந்து இப்போ பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும்.
ஸோ என்ன சொல்கிறதா அது, நான் இந்த பர்டிகுலர் விருட்சத்துடைய ரசம் அப்படின்னு அது சொல்லாதான். அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசஹா அஸ்மின்னு அது சொல்லாது. நான் இந்த பர்டிகுலர் மரத்தினுடைய ஜூஸ் தேன் அப்படின்னு அது சொல்லாது. ஏன்? இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் இப்போ என்ன ஆகிடுது, மர்ஜ் ஆகிடுது. எப்போ எது வரைக்கும் அதால் நான் வந்து ஹைபிஸ்கஸ்லேருந்து வந்திருக்கேன், நான் ரோஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு எப்போ அதால் சொல்ல முடியும்? அதெல்லாம் மர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தேன் துளியெல்லாம் என்ன வேணால் பேசலாம். ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நாம் எது வரைக்கும் பேசலாம்? தூங்குற வரைக்கும் என்ன வேணால் உளரலாம். தூங்கிட்ட அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ யாரும் அந்த இடத்துல அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து இல்லை. ஸோ அகம் பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா, நான் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், இப்படி எல்லாம் தூங்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது. எழுந்த அடுத்த செகண்ட் ஆனால் என்ன வருது? இது இண்டிவிஜுவாலிட்டி ஒன்றுன்னா எங்கே கரெக்டாக விட்டோமோ, இந்த யோக பிரஷ்டன் மாதிரி தான், எந்த இடத்த விடுறோமோ அங்கே கண்டினியூ ஆகல. அதே மாதிரி ராத்திரி எங்கே விட்டோமோ, எந்த பாயிண்டில் யாரோட கரெக்டாக சண்டை போட்டு முடித்தோமோ, என்ன ஞாபகத்துக்கு வரும் காத்தால் எழுந்துக்கும் போது? எப்படி அந்த சண்டையை நாம் கண்டினியூ பண்ணலாம். அவர் ஏதோ ஒரு பிரச்சனை பாதியில் நின்று இருக்கோம், அப்போ என்ன பண்ணுறது? பிரச்சனை எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எழுந்த அடுத்த செகண்ட் இதெல்லாம் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஏவம் ஏவ கலு சோம்ய இமாஹா சர்வாஹா பிரஜாஹா நம்மளை சொல்கிறது. ஏவமேவ இதே மாதிரி இந்த சேம் மேனர் இமாஹா சர்வாஹா பிரஜாஹா, இந்த பிரஜைகள் எல்லாம் அப்படின்னா யார்? ஆல் லிவிங் பீங்ஸ். தூங்கும் பொழுது சதி சம்பத்திய, சத்தினா சத் பிரம்மன், சத் சப்தம் தான் அது. சதி அப்படின்னு சொன்னால் பிரம்மன்ல அப்படின்னு அர்த்தம். சதி சம்பத்திய அப்படின்னா பிரம்மன்ல மர்ஜ் ஆகிறது, பிரம்ம ஐக்கியம் பிராப்பிய. அப்போ பிரம்ம பாவாவை பகவான் நமக்கு டெய்லி தூங்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பகவான் நமக்கு கொடுக்குறார். இப்போ தூங்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆனந்தம் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த ஆனந்தம் எந்த சென்ஸ் ப்ளஷர் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம்? தூங்கும் பொழுது இருக்கிற ஆனந்தம், தூங்கும்பொழுது ஹாப்பியாக இருக்குல்ல, ஆனந்தமாக இருக்குல்ல, அது எந்த சென்ஸ் ப்ளஷர்லேருந்து கிடைக்கிறது? நமக்கு தெரியும் தூங்கும் பொழுது சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அதுவும் தான் தூங்குறது, மைண்டும் தூங்குறது. வேர்ல்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை, நோ டைம் நோ ஸ்பேஸ். ஆனாலும் அங்கே என்ன இருக்குது? ஆனந்தா இருக்குது. அப்போ வாட் இஸ் சுஷுப்தி ஆனந்தா? சுஷுப்தி ஆனந்தா இஸ் ஆத்மானந்தா. வேறு எங்கேருந்து நமக்கு வர முடியும்? வாட் இஸ் தி சோர்ஸ்? அங்கே நான் மட்டும் தானே இருக்கேன். அதுதான் பிரம்மானந்தா. ஆனால் சதி சம்பத்திய ந விதுஹு, இந்த மர்ஜ் ஆகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. தூங்கும் பொழுது நான் பிரம்மனோட தான் ஐக்கியம் ஆகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. சரி, எழுந்துட்ட உடனே தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொன்னால், வெறும் மூச்சுண்டா எனக்கு தெரிஞ்சிடுமா நான் பிரம்மனோட தான் ஐக்கியம் ஆகிறேன்னு? என்ன தேவைப்படுறது நம்மளுக்கு? குரு சாஸ்திர உபதேசம் இருந்தால் தான் நம்மளால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ யாராவது வந்து நான் நிர்விகல்பக சமாதியில்
பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டா? அப்போ எவ்வளோ பேர் ராங்காக நான் வந்து மெடிடேஷன் மூலமாக பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாளே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எங்கேவா? நிர்விகல்பக சமாதி. அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போது நிர்விகல்பக சமாதினா அது என்ன அத்வைதமாக தானே இருக்கணும், வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் நான் நிர்விகல்பக சமாதியில் இருப்பேன், இருந்துட்டு பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா என்ன இல்லாஜிக்கலாக இருக்குது அந்த இடத்துல? துவைத்தம் வந்துடுறதில்ல. அதாவது ரீட்டெய்னிங் ஒன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் பிரம்மன் விச் இஸ் மீனிங்லெஸ். அத்வைத்தம் அப்படின்னு நம்மளால் வந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா when you retain your individuality, you are actually rejecting அத்வைத்தம். கரெக்டா? அப்போ அத்வைத்தம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் கிடையாது. அத்வைத்தம் இஸ் நாட் an experience. Then what is அத்வைத்தம்? It is just an understanding. Just அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். எந்த அவஸ்தாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஜாக்கிரத் அவஸ்தாவில் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவாலிட்டி மித்யா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் அத்வைத ஞானம். வெறுமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா நம்மளால் எது சிம்பிளாக இருக்கோ அதை ஒத்துக்க முடியாது. எப்பயுமே என்ன பண்ணி பழக்கம் நம்மளுக்கு, காம்ப்ளிகேட்லாம் பண்ணி அது மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸாக ஆக்கி அதுக்கப்புறமா அதுக்கு ஒன்று ஒன்றா பிரித்து அப்படி புரிஞ்சுட்டாதான் நமக்கு வந்து மனசுக்கு வந்து ஒத்துக்கும். ஏன்னா நம்மளாம் காம்ப்ளெக்ஸ் பீப்புள் இல்லையா? சிம்பிளாக சொல்கிறது உபனிஷத், வெறுமை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ உபனிஷத் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதே, நீ தூங்கும் பொழுது யூ ஆர் தட் எக்ஸிஸ்டன்ஸ். இதை ஒத்துண்டதா புத்தி? இதை கேட்டவுடனே எழுந்து கிளம்பி போயிருக்கணுமா வேண்டாமா? ஆனாலும் என்ன நினைக்கிறோம் நம்ம, வேறு ஏதோ சொல்லும் பொழுது வேறு ஏதாவது ஒன்று பண்ணி இதை எப்படியாவது நாம் புரிஞ்சிடணும் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுறோம்ல. அதனால தான் உபனிஷத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணுறோம்.